இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் எந்த வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது இன்றைக்கும் கிட்டத்தட்ட சபைகளை குறித்ததான ஒரு காரியம்தான். அந்த அதாவது இந்த புதிய ஏற்பாட்டை நாம் பல முறை வாசித்திருக்கிறோம். விசேஷ பகுதி கொடுக்கப்பட்ட உடனே அப்போஸ்தலரிலே சபைகள் உருவாகின்றது, சபைகள் நடத்தப்படுகின்றன. அதுக்கப்புறம் அந்த சுவிசேஷத்தை எப்படி எடுத்து செல்கிறார்கள், அதுதான் பவுலுடைய ஒவ்வொரு லெட்டர். அந்த பவுலுடைய லெட்டரை தான் மிஷினரியினுடைய டைரி, அவருடைய டைரியை இன்றைக்கி புரட்டி பார்க்க போகிறோம். எல்லாருமே ஒரு டைரி எழுதுவாங்க, சிலருக்கு அந்த பழக்கம் உண்டு. அது தினந்தோறும் எழுதுகிறவங்களும் இருக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை அந்த நிகழ்வுகள் எழுதுகிறவங்க இருக்கிறாங்க. அப்போது பவுல் எழுதின அந்த 13 டைரி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, எப்படி இந்த சுவிசேஷம் பரவி பாய்கிறது, எப்படி இந்த சுவிசேஷத்துக்காக சபைகள் செயல்பட வேண்டும், இந்த காரியத்தை தான் அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி சுருக்கமாக பார்த்து, இதன் பின்பு நாம் ஒவ்வொரு நாளும் புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது இந்த பார்வையோடு நம்ம பார்த்தோம்னா நமக்கு இன்னும் பல காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவார். ஸோ 4 காஸ்பல் பகுதியை வச்சுட்டு அந்த காஸ்பல் மீதியை எடுத்து உலகமெங்கும் கொண்டு போகிறது தான் மீதி இருக்கிற எல்லா புத்தகங்களும். அப்போ அது எப்படி மேட்ச் ஆகுது, இந்த மிஷினரியினுடைய டைரியில் என்னென்ன குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் விசேஷமாக எல்லா புத்தகத்தினுடைய கடைசிலையும் அவர் நிறைய பேருக்கு நன்றி சொல்லுவார், வாழ்த்து சொல்லுவார். அதிலிருந்து தான் நம்ம கற்றுக்க போகிறோம். மெயினாக நம்ம அந்த சாப்டர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அதில் தான் ஒரு பெரிய தேவ ரகசியமே இருக்கிறது. அப்போது நான் இவரை வாழ்த்துகிறேன், எனக்கு உதவி செய்த இவங்களை வாழ்த்துகிறேன். அப்போது 2-3 புத்தகத்திலிருந்து சாம்பிள் எடுத்து எதுக்காக அவர் வாழ்த்துகிறார் அப்படிங்கிறத பார்த்து தேவனுடைய திட்டத்தை புதிய ஏற்பாட்டின் காரியத்திலே நாம் இன்றைக்கி புரிஞ்சுக்க போகிறோம். அநேக தேவனுடைய ஊழியர்கள் நமக்கு வித்தியாசமான டாப்பிக்கில் நமக்கு ஒவ்வொரு வாரமும் பரிசுத்தம், ஊழியம், வருகை, இன்னும் ரகசியங்கள் இதெல்லாம் வெளிப்படுத்தி சொல்கிறாரு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் இதுவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு படி முன்னேறி செல்ல கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக. அப்போது இன்றைக்கு ரோமர் புத்தகத்திலிருந்து முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் புத்தகத்தில் எந்த விதமாக பவுல் அந்த கடைசி அதிகாரத்தில் சிலருக்கு நன்றி சொல்கிறார். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் சில பேருக்கு நன்றி சொல்கிறார். அப்போ அந்த நன்றி, அந்த டைரியிலேருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். நமக்கு தெரிந்தபடி பவுல் ஒரு மிஷினரி. அப்போஸ்தலர் என்றால் மிஷினரி என்ற அர்த்தம். ஏன்னா அனுப்பப்பட்டவர்கள், அவங்க தான் அப்போஸ்தலர்கள். அப்போது அனுப்பப்பட்ட பவுல், அவர் மிஷினரி, ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டவருக்கு ஆரம்பத்திலிருந்தே அநேகர் உதவி செய்தார்கள். ஒவ்வொரு சபைக்கு அவர் லெட்டர் எழுதும் போதும் அதை அவர் மென்ஷன் பண்ணுவார். மென்ஷன் பண்ண அந்த காரியத்திலிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, அங்கே கெங்கிரையா ஊர் சகோதரி பெபேயாளை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்கிறார். அப்போது அந்த இடத்துல அவங்கள வாழ்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா, இதை வைத்து நமக்கு தெரியும் ஒரு ஸ்திரீ கூட ஒரு சபையினுடைய பொறுப்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த வசனத்திலேருந்து அநேகர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, கடைசியில் அந்த 2ஆம் அதிகாரத்தில் அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன், அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். அப்போது பாருங்கள், ஒரு மிஷினரிக்கு ஒரு சபையை நடத்துகிற ஒரு சகோதரி ஆதரவாய் இருக்காங்க. அப்போ பவுலுடைய ஊழியத்தை பற்றி நம்ம அறிஞ்சோம்னா அதனுடைய சக்ஸஸ் ஃபேக்டர் என்ன, அவருக்கு பின்னாடி இருந்தவங்க யாருன்னு அறிஞ்சுக்கிடணும்னா ஒவ்வொரு புத்தகத்தில் அவர் நன்றி எழுதியிருப்பார். அப்போது அதுக்காகத்தான் அந்த புத்தகத்தையே அவர் எழுதுகிறார். கடைசியில் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம். அப்போது அந்த ஸ்திரீ பெபேயால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு அநேக ஊழியர்களுக்கு உதவி செய்து எனக்கும் ஆதரவாக இருந்தாங்க. அப்போது பவுல் என்ற மிஷினரிக்கு அந்த கெங்கிரையா ஊர் சபையிலிருந்து ஆதரவு கிடைத்தது. இதுதான் ரோமரில் எழுதுகிறார். அப்போது இதிலிருந்து நம்ம கற்றுக்கிறது என்ன, ஆதி காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட சபை 4 சுவிசேஷம் முடிஞ்சவுடனே சுவிசேஷத்தை எப்படி உலகத்துக்கு தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் புதிய ஏற்பாடை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது.
பழைய ஏற்பாடு எப்படி யூத மார்க்கத்திலிருந்து இயேசு வந்தார் என்பதுதான் பழைய ஏற்பாடு, அதுவும் வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இதில் 4 சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை எப்படி உலகமெங்கும் எடுத்துகிட்டு போனாங்க, இதுதான் புதிய ஏற்பாடு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சபைகள் இதை மறந்து வேறு டைரக்ஷனில் போகிறது தான் நமக்கு வேதனை அளிக்கிறது. அப்போ இந்த சபையை பாருங்களேன், ஒரு மிஷினரியை ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ பவுல் என்ற அந்த மிஷினரிக்கு ஆதரவு கிடைத்தது. இன்றைய மிஷினரிகளுக்கு, இன்றைக்கு நம்முடைய சுவிசேஷகர்களும் அப்போ 2 பேரையுமே நம்ம சேர்த்துக்கணும். சுவிசேஷகர்கள் லோக்கலில், அதாவது நம்முடைய ஸ்தலத்தில், தமிழ்நாட்டில் அல்லது கர்நாடகாவில் அந்த ஊரை சேர்ந்தவர்கள், அந்த ஊரிலே ஊழியம் செய்பவர்களை சுவிசேஷகர்கள் என்று சொல்லுகிறோம். அப்போஸ்தலர்கள் இனம் மொழி தெரியாத இடங்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கப்படுகிறவர்கள் அப்போஸ்தலர்கள், அதாவது மிஷினரிகள் என்று 2 பேருமே கிட்டத்தட்ட கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறார்கள். அப்போ இந்த 2 பேருக்கும் மிஷினரின்னு சொல்லும்போது 2 பேருக்குமே அடங்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு இன்றைக்கு சபைகளில் இருந்து ஆதரவு கிடைக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு 20% தான் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போது இந்த ரோமாபுரிக்கு பவுல் எழுதும்போது அவங்களுக்கு அவ்வளோ உதவியாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள சபைகளில் ஆதரவு இருக்கா அப்படின்னு பார்த்தா 20% தான். அப்போ இதை தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து நம்மளே செல்ஃப் ரியலைஸ் பண்ணி அப்போ இந்த காலத்து சபைகளில் என்ன குறையுது, நம்ம என்ன செய்ய முடியுங்கிறது தான் இன்றையுடைய கன்க்ளூஷனாக இருக்க போகுது. 2வது பார்த்திங்கன்னா ரோமர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆஸ்கில்லா பிரிஸ்கில்லா இவங்களை பற்றி நமக்கு தெரியும். இவங்க கூட தான் பவுல் இருந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட பவுலுடைய சில காரியங்கள் உருவாவதற்கும் இவங்க தான் காரணமாக இருந்தவங்க. இவங்க அவங்க பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர் அநேக பிரச்சனைகள்லேருந்து காத்தவங்க. இவங்க ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா அப்போது அந்த ஆஸ்கில்லா பிரிஸ்கில்லா இவருக்கு மட்டும் இல்லை, எதுலையோ பிரஜாதி தேசத்துக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு அவங்க உதவியாக இருந்தவங்க. அப்போ ஆதி காலத்து சபை எப்படி இருந்திருக்கு பாருங்கள். ஒரு மிஷினரியை தன்னுடைய சபையிலே அவர்கள் வைத்து பாதுகாத்திருக்கிறார்கள். அவர் எங்கே போனாலும் அந்த காலத்தில் பாருங்கள் கம்யூனிகேஷன் கிடையாது. இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது, மொபைல் இருக்குது. ஆனால் மிஷினரிகள் டிஸ்கனெக்டடாக இருக்காங்க. அப்போது அன்றைக்கு ஆஸ்கில்லா பிரிஸ்கில்லா மூலமாய் பவுலுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. இன்றைக்கி கிடைக்குதான்னா இல்லை, பரிதாபமான நிலைமை. அதாவது சில இடத்துல ஸ்பான்சர் பண்ணுறோம். நான் ஏற்கனவே பழைய மெசேஜெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸ்பான்சர் என்பது ஒரு தொடக்கமே தானே தவிர அது முழுமை கிடையாது. ஒரு ஊழியம் அதுதான். இன்றைக்கி காரியத்தை நீங்கள் ஒன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா மிஷினரிகளுக்கு என்ன தேவை என்பது நிச்சயமாக புரியும். நம்ம வேதத்திலிருந்து தான் பார்க்குறோம். அவர் எழுதின அந்த டைரியிலிருந்து தான் நம்ம பார்க்குறோம். அப்போது அவர் சொல்கிறாரு, அவர்கள் என் பிராணனுக்காக தன் கழுத்தை கொடுத்தவர்கள், பாதுகாப்பை கொடுத்தவங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா நம்முடைய சபைகளில் பாதுகாப்பு இல்லை. நம்ம அனுப்பின மிஷினரி அங்கே என்ன செய்கிறாரு, பாதுகாப்பாக இருக்கிறாரா, அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? ஸோ பல மிஷினரிகள் உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டார்கள், பல வட மாநிலங்களில் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அப்போது அதை சேர்ந்த ஒரு இயக்கத்தை சேர்ந்த ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பல சர்ச்சஸ்கள் சேர்ந்து உங்களை லாயர் எல்லோரும் பார்த்து அந்த மாதிரி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கான்னு நான் கேட்டேன். வேதனைக்குரிய சம்பவம்னு அவர் சொன்னது, மைனாரிட்டி கமிஷன்லேருந்து தான். மைனாரிட்டிக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் சென்ட்ரல் டெல்லியில் இருக்குது. அதில் பல மதத்தவர்கள் இருப்பாங்க, மைனாரிட்டி. அவங்களில் உள்ள லாயர் தான் போய் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்ற செய்தி கிடச்சிச்சு. ஸோ அது ஒரு முழுமையான செய்தியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதை பற்றி நாம் வரல. ஆனால் இன்றைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சபைகள், இன்றைக்கி மிஷினரி ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ அனுப்புகிறோன்னு ஒரு சில சபைகளும், ஒரு சில சபைகள் அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிற காரியங்களும் நமக்கு கொஞ்சம் வேதனையை தருது. வேதத்துக்கும் பவுல் எழுதி வைத்த, ஆவியானவர் எழுதி வைத்த பவுலுடைய சரித்திரத்துக்கும் சம்மந்தமே 5%. நான் சும்மா ஒரு தோராயமான கணக்கு இது. அவ்வளோதான். நம்ம மிஷினரிகள் சபைகளால் பாதுகாக்கப்படுகின்றன. ஆனால் கர்த்தருடைய நியமம் என்ன, மிஷினரிகள் முழுவதுமாய், அவர் சொல்கிறார், பிராணனே கொடுத்துருப்பாங்கய்யா. பவுல் இங்கே மட்டும் இல்லை, எங்கே போனாலும் அவருக்கு ஒரு விசுவாச கூட்டம் இருந்து அவர்களை காத்து கொண்டார்கள். அப்போ இந்த காரியத்தை நம்ம பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், சபையார். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோமர் அந்த 16ஆம் அதிகாரத்தில் வரிசையாக நம்ம வாசிட்டே வந்தால் நிறைய பேரை சொல்கிறார். மரியாளை வாழ்த்துங்கள், நன்றிக்கேனை வாழ்த்துங்கள், யூனியாவை வாழ்த்துங்கள். இந்த பேரெல்லாம் நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஏரோதியான நமக்கே தெரியாத பேருங்கள். நர்கேஷ்வின் வீட்டாரை வாழ்த்துங்கள், அவங்க எனக்கு அப்படி உதவி செஞ்சாங்க, இப்படி உதவி செஞ்சாங்க, எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்போது இதில் நம்ம கண்டுகொள்ள வேண்டிய விஷயம், ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிற சத்தியம் என்னென்னா, சபையே சேர்ந்து பவுலோடு கூட வேலை செஞ்சாங்க.
ரோமாபுரியில் உள்ள சபைகள். இது ஒரு சபையாக இல்லை, 2-3 சபைகள். அப்போ இந்த எல்லாரும் சேர்ந்து எத்தனை பேர் அங்கே லிஸ்ட் பண்ணுறாரு பாருங்க. இன்னைக்கு உள்ள ஒரு மிஷினரிக்கு நம்ம சபையில் உள்ள விசுவாசிகளுடைய பேர் தெரியுமா? தெரியாது. விசுவாசிகளுக்கு மிஷினரியுடைய பேர் தெரியுமா? தெரியாது. ஒரு 70% சபைகளில் அதை பற்றி மிஷினரினா யாருன்னு கேட்பாங்க. நம்ம சபைக்கு ஒரு ஊழியர் இருக்கிறாரான்னு கேட்பாங்க. அப்படி இருக்கிற சபைகள்லையும் வேதத்தின்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை. அவருடைய பேர் என்ன? விசுவாசிகளுக்கு தெரியாது, அவர் மிஷினரிக்கு தெரியாது. ஏன்னா அலோவ் பண்ணுறது இல்லை, பயம். அப்போது இப்படி ஒரு இங்கே ஒரு பெரிய கேப் இருக்குது. ஆனால் அங்கே பாருங்கள், அவர் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படியே லிஸ்ட்டு போடுறாரு. அவங்களுடைய பர்சனல் காரியங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறார். அப்போ ஒருத்தர் தெரிஞ்சால் தானே நாளைக்கு அவங்க அடிக்கப்படுறாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஜெபிக்க முடியும். எத்தனையோ பேருக்கு மிஷினரி இயக்கங்கள்லேருந்து நமக்கு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வருது. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், அவங்களுடைய முகம் தெரியாததுனாலே, அவங்கள்ட்ட நம்ம பழகாததுனாலே எத்தனை பேர் கருத்தாக ஜெபிக்க முடியும்? நம்ம ஜெபிக்கலாம், ஸோ பிரதருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்காண்டவரே, கண்டிப்பாக அதற்கான பதிலும் உண்டு. ஆனால் அன்போடு கூட செய்யப்படும் ஜெபம். அதனால தான் எந்த மிஷினரியும் ஒரு சபையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும். அதனால தான் ஆர்கனைசேஷன்ஸ் இண்டிவிஜுவல் பர்சன் ஸ்பான்சர் பண்ணுவதை விட சபை ஸ்பான்சர் பண்ணணும்னு விரும்புகிறது. ஏன்னா அந்த சபையிலே அவர் தன்னை அணுகி தன்னுடைய குறிப்புகள் எல்லாம் சொல்ல முடியும். அப்போ இது இருக்கா? இன்றைக்கி மிஷினரிகளும் சபை மக்களும் ஒருவர் அறிந்திருக்கிறாங்கன்னா இல்லை. ஒரு 2% சபைகளில் வேணால் இருக்கலாம். இங்கே நான் ஆர்கனைசேஷனை பற்றி பேசலை. ஆர்கனைசேஷனை பற்றி நான் பின்னாடி அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஊழியர்கள். இன்றைக்கி நாள் முழுவதுமே நம்ம தற்பரிசோதனை தான் பண்ணுறோம். ஏன்னா நிறைய செய்திகளை நம்ம கேட்குறோம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய நோக்கமே இதுதான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்து ஊழியர்கள் பார்த்திங்கன்னா பவுலும் தன்னுடைய உடன் ஊழியர்களையும் சபைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். நார்மலாக இதனுடைய ப்ரொசீஜர் என்னென்னா, பவுல் எங்கேயோ லெட்டர் எழுதி அதை ரோமாபுரியில் உள்ள சபைகளுக்கெலாம் அனுப்புவார். அந்த லெட்டரை அவங்க கூடும்போது வாசிப்பாங்க. அப்போது கம்யூனிகேஷன் இல்லாத நாட்களிலேயே லெட்டரை யார் மூலமாக கொடுத்து விட்டு வாசிக்கிறாங்கன்னா இன்றைக்கு எவ்வளவு எளிதானது. அப்போ ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டாக மட்டும் வரல. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் தன்னுடைய தீமத்தையோ இனத்தராகிய லூஹி யாசோன் அப்படின்னு 21ஆம் வசனத்தில் அவர் நிறைய பேரை இன்டர்வியூ, யார் என்னை இப்போ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த இன்ஃபர்மேஷனை கூட கொடுக்குறாரு. ஏன்னா அவங்களுக்காகவும் ஜெபிக்கப்பட வேண்டும். இப்போ நமக்கு மிஷினரி ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம், அவர் செய்கிற ஊழியர்கள், அவர் யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, விசுவாசிகள் அல்லது உடன் ஊழியர்கள், ஏன் இதெல்லாம் தெரியணும்? ஜெபிக்க வேண்டும். ஏன்னா பிசாசு அந்த உடன் ஊழியர்களை தான் தாக்குவான். அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். அதான் பைபிள் எழுதியிருக்கு, தே ஆர் ஸோ டைட்லி கப்புள்டு. ஊழியர்களும் சபையும் ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பிசாசின் தந்திரத்தினால எங்கெங்கேயோ பிரிஞ்சு கிடக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். ஸோ இதிலிருந்து நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, ரோமரில் பவுல் நன்றி சொல்வதை வச்சே இவ்வளோ காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியுது. அப்போ அது எதுக்கெல்லாம் உதவுங்க? மிஷினரியை குறித்து ஒரு முழுமையான தகவல் நமக்கு கிடைச்ச, நான் ஒரு சபையை சொல்கிறேன், இண்டிவிஜுவல் பெர்சனாக இருக்கவுக்கும் இது சேரும். ஆனால் வேதம் சொல்கிறது சபைதான் மிஷினரிகளை உள்ளடக்கி இருக்க வேண்டும். அப்போ இண்டிவிஜுவலாக பண்ணுறோமே நல்லது, ஏன்னா சபை பண்ணலை, நம்ம பண்ணுறோம், நம்மளாவது பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. ஆனால் முழுமையான வேதத்தின் அடிப்படையில் சபை பண்ணணும். சபை பண்ணும் வரைக்கும் நம்ம இதை தொடர்ந்து ஜெபிக்கணும். அதே மாதிரி இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன், இங்கே அநேக மிஷினரி இயக்கங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறீங்க. அதனுடைய முக்கியத்துவம் இப்போ உங்களுக்கு தெரியும். சபை செய்யலை, ஆனால் உங்களை கொண்டு நம்மை கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம இதை இன்னும் கருத்தாக செய்யணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். இப்போ சபை செய்ய மாட்டேன்னு நம்ம தான் செய்யணும். ஏன்னா இது ஒரு சின்ன முயற்சி தான், சபை செய்யும்போது அது பெரிய முயற்சியாக இருக்கும். அப்போது மிஷினரிகளை குறித்து முழுமையான தகவலை அறிந்து கொள்வதற்கும் இந்த காரியங்கள் உதவும். அது ஜெபிப்பதற்கு அது மாத்திரமல்ல, அவங்களுடைய தேவைகள் தெரியும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். சிலர் மிஷினரியாக செல்லுவதற்கும் அது உதவியாக இருக்கும். ஸோ இதுதான் மிஷினரிகள் குறித்து அறிந்து கொள்வதனால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம். யாராவது வாசிக்க முடிஞ்சால் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:11. ஆமென். போதும் சிஸ்டர், தேங்க்யூ. அதாவது தன்னை குறித்ததான நிலைமையை அங்கே உள்ள கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த கொரிந்து சபையை குறித்து நம்ம பார்த்தோம்னா அங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, பவுலை குறித்து தவறான சில விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அதுதான் அவர் அந்த லெட்டர் எழுதுகிறார். நாங்கள் என்னென்னலாம் பாடுபடுறோம், எங்களை பற்றி ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட இப்படி இப்படிலாம் சொல்கிறான், நீங்கள் அதையும் நம்புறீங்களே அப்படின்னு சொல்லி விளக்கத்தை சொல்கிறார். இல்லை, இங்கே ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஊழியம் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு மிஷினரி தன்னை குறித்த விளக்கத்தை சபைக்கு தெரிவிக்க முடியுமா? சில இடங்களில் மிஷினரியை குறித்து ஏதாவது ஒரு தவறான தகவல் வந்தால் கூட அவங்க ஜஸ்ட்டு செஞ்சிகிட்டு இருக்கிற அந்த ஸ்பான்சரை கூட நிறுத்திடுறாங்க. உங்களை பற்றி தவறான அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு கூட இடம் கொடுப்பதில்லை என்கிற ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அப்போது இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக அவர் சபைக்கு கொடுக்குறாருன்னா அந்த சபை எவ்வளவு இணைந்து செயல்பட்டது. அதே மாதிரி அது மாத்திரம் இல்லை, அடுத்தது சொல்கிறாரு, நீ அவங்கள அந்த கொரிந்து சபை கொஞ்சம் சுவிசேஷ விஷயத்தில் கொஞ்சம் பின்தங்கினவர்கள், ஆவிக்குரிய விஷயத்தில் பெரிய ஆட்கள். அதனால தான் சபையை குறித்தெல்லாம் சொல்கிறாரு, சரீரத்தை குறித்து சொல்கிறாரு, ராபோஜனத்தை பற்றி சொல்கிறாரு, எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவங்க பின்வாங்கி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு போதிக்கிறார். அப்போ மிஷினரிகளை நம்முடைய சபைகளில் விட்டாதான் மிஷினரி தரிசனம் என்பது நம்முடைய சபைக்கு கிடைக்கும். இன்றைக்கி இது வந்து ஜீரோ அப்படின்னு நான் சொல்கிறது வந்து, சில இடத்துல மிஷினரிங்களை விடுறாங்க, தரிசனங்களை கொடுக்குறாங்க. ஆனால் ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தா 0.1 0.2 தான் வரும். ஏன்னா நிறைய இடங்களில் நிறுத்தப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஈவன் அந்த ஆர்கனைஸ் சர்ச்சஸ் பாரம்பரிய சபைகளில் கூட நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு 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 துக்ககரமான செய்தி தான் அது. வேறு யாரையும் உள்ளே விடக்கூடாது. அப்போது இவங்க வந்து சொல்லாட்டா எப்படி வந்து அந்த சுவிசேஷ ஊழியத்தை பற்றி நமக்கு தெரியும்? அது மாதிரி சொல்கிறார் 1 கொரிந்தியர் 16 அந்த தொடர்ந்து வரும்போது, எனக்கு அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஃபீல்டு அப்டேட் கொடுக்குறாரு. இப்போ மிஷினரிகளை தாங்குறவங்களுக்கு தெரியும், ஒரு லெட்டர் வரும், என்னென்ன பிரச்சனை இருக்குது, இந்தந்த மாதிரியான காரியங்களில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரியான இவர்கள் நிமித்தமாக பிரச்சனை வருது, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனல் லெட்டர் வரும். அப்போ அதை வச்சு நம்ம ஜெபிப்போம், அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுவோம். ஆனால் இது ஒரு சபைக்கு சொல்லப்பட்டால் அதனுடைய பலனை பாருங்கள். ஒரு 10 பேர் சேர்ந்து உபவாசம் எடுத்து அந்த மிஷினரிக்காக ஜெபித்தால். அப்போது இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி தான் இருந்துச்சு சபைங்கிறது. வேறு என்னங்க அதில் எழுதியிருக்கு? கொரிந்தில், ரோமரில், எபிரேயர், கலாத்தி எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் நம்ம. பவுல் தன்னுடைய ஊழியத்தை பற்றி சொல்கிறாரு, ஊழியத்துக்கு உதவ சொல்கிறாரு, உதவுனவங்களுக்கு வாழ்த்துறாரு, தெளிவாக இந்த இடத்துல சுவிசேஷம் நடக்குது, திறந்துருக்கு, இதைத்தான் சொல்கிறாரு. வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இன்னும் சபைகளில் பாவத்தை குறித்தும் அதிலிருந்து மேற்கொள்கிறத குறித்தும் பாலுங்கிற காரியத்தை குறித்தும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் இங்கே பாரப்படுறது அடுத்த ஆத்துமாக்கள். அப்போ நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய பர்சனல் தேவை, இதை பற்றி 90% பிரசங்கங்கள். ஆனால் அந்த மிஷினரிகளை குறித்தோ அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த பாரத்தை கொடுக்குறதோ இன்றைக்கு 10% கூட இல்லை. அப்போது ஜெப உதவி இன்றைக்கி சபைகளில் 20% தான் செய்யப்படுது. இது ஒரு தோராயமான கணக்கு தான், கூடவும் இருக்கலாம், கொஞ்சம் குறைவும் இருக்கலாம். ஆனால் 100% இல்லை கண்டிப்பாக. அப்போ இந்த கொரிந்து சபையிலிருந்தும் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அடுத்து பிலிப்பியருக்கு போனாலும் அதே தான். பிலிப்பியர் சபை வந்து ரொம்ப ஊழியத்தில் இணைந்து செயல்பட்ட சபை. என் கட்டுகள், என் சுவிசேஷம் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் எல்லா காரியத்திலையும் எனக்கு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழகாக அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பிலிப்பியர் சபையில் நம்ம பார்த்தோம்னா அங்கே சொல்கிறாரு, அங்கே எனக்காக ஏயோதியால், சிந்திக்கையால் அவங்களுக்கெல்லாம் புத்தி ஒழுங்காக ஒன்று சேர்ந்து ஊழியம் செய்யுங்க கர்த்தருக்காக. என்னோடு கூட உடன் வேலையாட்களாக அங்கே இருக்கிறீங்க. ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அவங்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. ஸோ என்னை நீங்கள் விசாரிப்பதற்கு திரும்பவும் விசாரணையும் அந்த சபை செய்கிறாங்க. அவர் எப்படி ஊழியம் செய்கிறாரு. பவுல் லெட்டர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணல.
அந்த காலத்திலே கம்யூனிகேஷன் கம்மியாக இருக்குது, விசாரிக்கிறாங்க, என்ன ஆச்சு அவர்கிட்ட வந்து லெட்டரே வரலையே. உடனே பவுலுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அப்போ இன்றைக்கு காலத்தில் மிஷினரிகளுக்கு என்ன தேவைங்க? நம்ம பணம் என்பது கொஞ்சம் தான் தேவை. ஆனால் அவங்களுக்கு நம்ம ஜெபமும் நம்ம கூட இருக்கிறோம், நம்ம பின்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய காரியம் அவங்கள ரொம்ப உற்சாகப்படுத்தும். அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை வரும். அவங்களுடைய ஊழியம் 1000 மடங்கு. ஜெயிலுக்கு போனான்னு, எங்கே போனான்னு, எனக்கு பின்னாடி ஒரு சபை இருக்கிறது, விசாரிப்பதற்கு எனக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய உற்சாகத்தை இந்த பிலிப்பியர் சபை கொடுத்ததுங்க. அதுதாங்க பிலிப்பியர் ஃபுல்லாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் தனிப்பட்ட நேரங்கள் இதை வாசித்து பாருங்கள். அப்போது புதிய ஏற்பாட்டு சபைகளில் இன்னென்ன இருந்தது, இந்த காலத்தில் உள்ள சபைகள் எதில் தவறுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சபைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஷினரி யாருன்னு தெரியாது, அல்லது மிஷினரி பணியே தெரியாது. இதுதான் இன்றைக்கி 50% சபைகள். அப்போது தனியாக தாங்க விசுவாசிக்க கூட அவ்வளோவா மிஷினரியை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஏதாவது பிரச்சனைக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறாங்களோ அல்லது என்னன்னு தெரியாது. சில நேரங்களில் அந்த நம்மளாம் கேட்டால் அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. அதுவுமே நம்ம வந்து போய் பார்க்கலாம், விசாரிக்கலாம். ஆனாலும் முழுமையாக நம்ம வந்து பெர்சனலாக பழகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கும் இல்லை. அது என்ன காரணமும் நமக்கு தெரியல. நோ கம்யூனிகேஷன். அவங்களுக்கு அன்னைக்கு கம்யூனிகேஷன் இல்லாத காலத்திலேயே அவ்வளோ லெட்டர் எழுதி தெரியும். இன்றைக்கி வாட்ஸ்அப், ஒரே வாட்ஸ்அப் போதும். அப்போ ஒரு சபையில் ஒரு மிஷினரி இருந்தால் அதற்கு இன்சார்ஜாக இருக்கிற பாஸ்டருக்கோ அல்லது அந்த மிஷினரி பொறுப்பாளருக்கோ உடனே பிரச்சனை வரும். உடனே ஃபாஸ்டிங் போட்டு சபை ஜெபித்தா எப்படி வேகமாக இதை கூட நம்மளால் செய்ய முடியாதா? நம்ம அநேகர் வந்து இன்றைக்கி வந்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, எல்லாரும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நான் எப்பயுமே சொல்லுவேன், வேலை பார்த்து கொண்டு சுவிசேஷம் சொல்லுவர்களால் ஒரு நாள் சுவிசேஷம் சொல்ல முடியும். அதை நம்ம செய்யத்தான் செய்யணும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதுவே சுவிசேஷமாக மாறிடாது. நம்ம சுவிசேஷகர்களையும் அப்போஸ்தலரையும் ஏற்படுத்தி அவங்க பின்னாடி இருந்தும் செய்யணும், நம்ம பார்க்குற மக்களுக்கும் சுவிசேஷம் சொல்லணும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையாக பார்த்து என்றைக்கு இந்த தேசம் ரசிக்கப்பட. அப்போது பிரதான கடமையான சபைக்கு என்னென்னா, எந்த மிஷினரியும் அவங்களுக்கு பின்னாக நின்று பவுலோடு கூட அந்த அவர் லெட்டர் எழுதின எல்லா சபைகளும் தனிப்பட்ட உங்களுடைய ஜெப நேரங்களில், பைபிள் வாசிப்பு நேரங்களில் படித்து பாருங்கள். அப்போ மிஷினரிகள் யாரிடமும் இன்றைக்கி தங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியாமல் உள்ளே புழுங்குறாங்க, தனிமையை உணர்கிறாங்க. இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸே சில பேர் தனிமையாக பேசும்போது, பிரதர் நாங்கள் வந்து ஸ்டேஜில் இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறோம், திரும்ப வீட்டுக்கு போனால் எங்களுக்குள்ளே தனிமையாக உணர்கிறோம், எங்களாலே வந்து ஷேரிங் பண்ண முடியலன்னு. இங்கே நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்க நம்மளுடைய ஸ்தலத்திலே இருக்கிறாங்க, அவங்களுக்கே ஊழியம் செய்கிற எல்லாமே கடினமானது தான். ஆனால் இவங்க ரிமோட்டில் குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் தினந்தோறும் பயத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இதை ஏன் சபை உணர்றதில்லை? ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுவதில்லை. அப்போ இதெல்லாம் தடையாக இருக்குது. அப்போ நம்ம இதுக்காக அதிகமாக செபிக்க வேண்டும். நம்ம எங்கேயோ பின்னாடி நிற்கிறோம். வேதத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கி சபைகள் இருக்கிறது. இது நிலைமை. இது யார் மேலே தப்பு? அது நமக்கு தேவையில்லை. சரிப்படுத்துவது எப்படி? இதனால் பவுலின் அளவுக்கு அவங்களால ஊழியத்தில் முன்னேற முடியல, ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் 2 வழி தாங்க இருக்குது. ஒன்று ஊழியம் செய்யணும், முழு நேர ஊழியனாய், அல்லது சுவிசேஷர்களோடு நின்று அவர்களை ஊக்குவித்து இந்த சுவிசேஷம் செல்லுவதற்கு உதவி செய்யணும். அப்போது இதுதானே வந்து எல்லா அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிருபங்களும் ஏன் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது. அப்போது ரோமரை பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாய் வாழ உள்ளான மனிதனிலே பலன். அப்போது எதுக்குன்னா கடைசியில் சபை திடன் கொண்டு ஊழியம் செய்வதற்கு தான். 1 கொரிந்தியர் பிரிவினை வேண்டாம்பா, உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி வரட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ எதுக்கு அதை சொல்கிறாரு? பிரிவினை வந்துச்சுன்னா ஊழியம் கெட்டு போயிடும். இன்றைக்கு அந்த நம்முடைய பாரம்பரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட், லுத்ரன் இவங்களெல்லாம் வைராக்கியமாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமாக மிஷினரி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்றைக்கு இந்த எலெக்ஷன் பிரச்சனை அது இதுன்னு வந்துச்சோ ஊழியங்கள் குறைய ஆரம்பித்து விட்டது. அப்போ பவுல் சொன்னது கரெக்டு தானே. அதுக்கு தான் அந்த 1 கொரிந்தியரை எழுதுகிறாரு. நம்ம அதில் உள்ள 2-3 வசனங்களை எடுத்துகிட்டு எப்படி ராபோஜனம் எடுப்பது, எப்படி இது எடுப்பது, அதெல்லாமே உள்ளான வளர்ச்சி தான், பக்தி விருத்தி தான். ஆனால் அதனுடைய நோக்கம் எப்போ பிரிஞ்சிட்டிங்க, நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா ஊழியம் இங்கே கெட்டு போயிடும்பா, அமைதியாக சேருங்க. அதுக்கு தான் அவர் 2 கொரிந்தியர்லேயும் அது தான் எழுதுகிறாரு.
கலாத்தியர்லே நம்ம வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், ஆவியின் கனி நமக்குள்ளே இருக்கும். எதுக்கு தெரியுமா? நம்ம பரலோகம் போகணும். அதே நேரத்தில் சபையை திடன் கொண்டு சுவிசேஷம் இல்லைன்னா நீ கெட்டு போயிடுவ. எபேசியர்லே ஐவேகை ஊழியம், பரிசுத்தம். ஏன் சபையை நீ ஊழியம் செய்ய வேண்டும். பிலிப்பியர் ஒற்றுமையாக இருங்க, கள்ளப்போதகர்கள் பேச்சை கேட்காதீங்க. அன்றைக்கி ஜெபித்து மிஷினரி ப்ரேயர் பேண்ட் என்று சொல்லி அவங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்லி மியூசிக் பேண்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. வாலிபர்கள் எல்லாமே இந்த பேண்டு அந்த பேண்டுன்னு சொல்லிட்டு வெறுமனையே ஆராதிக்க மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறோம். அவர்களுக்கு சுவிசேஷம் என்பது கற்றுக் கொடுக்க முடியாமல் போயிடுது. ஏன்னா மிஷினரிகள் எந்த கான்டாக்டும் கிடையாது. இருக்காங்கன்னு சிலருக்கு தெரியும், அடிபடுறாங்க, ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு தெரியும். சில பேர் கேட்குறான், எதுக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனை, அவங்க அமைதியாக இருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ எதற்காக நாம் இந்த பூமியில் இருக்கோங்கிறதே சபைக்கு இன்னும் சொல்லப்படவில்லை. அப்போ கொலேசியரில் மாம்ச காரியத்தில் விவாதம் வேண்டாம், குடும்பத்தில் ஒழுங்காக சாட்சியாக இருங்க. எதுக்கு? சபை நீ கெட்டு போயிட்டீங்கன்னா ஊழியம் கெட்டு போய்விடும். இதை பவுல் அதுதான் எழுதுறாரு. கடைசியில் எழுதிட்டு அங்கே தான் வருவார். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் தரித்திருங்க. ஏன்னா பிசாசு உங்களை வஞ்சித்து தேசத்தில் பரவ வேண்டிய அந்த ஊழியத்தை கெடுத்துடுவான். ஏன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் ஜெபித்து வேதம் வாசிச்சுருந்தால் பரலோகம் போயிடலாம். ஆனால் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னா நம்மை காத்து கொண்டு பரிசுத்தமாக வாழணும். இது தாங்க ஃபுல் புதிய ஏற்பாடு. எல்லாமே லெட்டர்ஸ் தான். அதை நான் சொன்னல 4 சுவிசேஷ வாக்கியத்தை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இதை எப்படி போய் சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவுதுங்கிறது தான் புதிய ஏற்பாடு. அப்போது 1 தெசலோனிக்கேயரில் கடைசி கால எச்சரிக்கை, கவனமான வாழ்க்கை, சபை திடன் கொண்டு ஊழியம் செய்கிறதுக்கு தான். அப்போ இந்த காரியங்களை நம்ம மனசில் அதிகமாக நம்ம வச்சுக்கணும். அப்போது அதே மாதிரி நமக்கு இன்றைக்கு போதிக்கப்படுகிறதும் டைரக்ஷன் மாறிடுச்சு. சில பேர் இடங்களில் நிறைய பிரசங்கங்கள் இன்றைக்கு நம்ம சண்டே போகிறதுனால ஏன் வைராக்கியம், ஏன் பொருளாசை, ஏன் சகோதரர் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும், நிறைய பிரசங்கங்கள். அதனுடைய அவுட்புட் அவங்க என்ன தருவாங்கன்னா, நீ மன்னிக்காமல் இருந்தீன்னா உனக்கு சில நன்மை வராது, நீ மன்னிச்சு பாரு, இந்த நன்மை உனக்கே கிடைக்கும். கரெக்ட். நீங்கள் நம்ம மன்னிக்கும்போது அந்த ஒரு சில காரியங்களை விட்டுறும்போது ஒரு நன்மை நம்மளை தேடி வரும். ஆனால் அது ஃபைனல் எண்டு கிடையாது. நன்மையை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறதுக்கு தான் பவுல் அந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதுறாரு. மன்னிங்க. அந்த மன்னிப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு வர வேண்டிய நன்மை போயிடுதா? நன்மை போனோன்னா நீங்கள் சோர்ந்து போய்டுறோமா? நம்ம ஊழியம் செய்ய மாட்டேன்றோமா? அதைத்தான் பவுல் சொல்கிறாரு. நீங்கள் நன்மையை பெற்றுக்கொண்டு நீங்கள் மன்னிச்சுட்டு உண்மையாக வாழ்ந்துட்டு பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தானே எதிரியை நீங்கள் கைப்பற்றணும். கலாத்தியரில் பாருங்கள், அவர் அந்த ஆவிக்குரிய ஆயுதத்தையும் கனிகளையும் எதுக்கு சொல்கிறாரு? பரலோகம் போகணும்னா நம்ம வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணி இப்போ பைபிள் வாசித்து நம்ம பரலோகம் போயிடலாம். ஆனால் ஆவிக்குரிய ஆயுதங்கள் இதுக்கு. எப்போ நம்ம ஊழியம் செய்யணும்னா, சாத்தானை எதிர்த்து நிற்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவியின் கனிகள் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ சுவிசேஷ ஊழியம் செய்கிறதுக்கு தான் அத்தனை வசனங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10 நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. என்னென்னா, சபை கூடி வருதலை விட்டுறாதீங்க, விட்டுட்டா நீங்கள் பாவத்தில் விழுந்து போவீங்க அப்படின்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அது உண்மை தான். நீங்கள் தினந்தோறும் ஜெபித்து வேதம் வாசித்து கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்க உங்களால் முடியுமானால் நீங்கள் தேவனோடுக்குள்ள உறவில் ஒட்டி இருக்கலாம். சபை கூடி வருவது அன்பு, கர்த்தருடைய அன்பு பெருகுவதற்கு, அது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் சபை கூடி வருவதுன்னு இங்கே பவுல் எழுதுனது நற்கிரியைகளில் பெஸ்ட்டு நற்கிரியை என்னென்னா சுவிசேஷம் தான் ஃபஸ்ட்டு. அந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்றதுக்கு தான் நம்ம மிஷினரிகள் போனாங்க. அப்படி போகும்போது அவங்க படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் இல்லாமல் இருக்காங்க, இந்த சுவிசேஷம் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அந்த நற்கிரியை ஆகிய அந்த உலக மாம்சத்துக்குரியதையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க. அப்போது சபை கூடி வருதலை ஏன் விடக்கூடாதுன்னா, கூடி வந்தால்தான் எல்லாரும் சேர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை நாம் செய்ய முடியும். சபையாக சேர்ந்து ஒரு மிஷினரி இயக்கத்தோடு கூட இணைந்து செய்ய முடியும். அதுக்கு தான் 26ஆம் வசனத்தில் எழுதுகிறார், எபிரேயர் 10:26. எப்போ பாவம் செய்கிறதெல்லாம் நீ பெரிய மேட்டராக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் சர்ச்சைக்கு வராத. அதை குறித்ததான எச்சரிக்கை கண்டிப்பாக சர்ச்சில் வரும். ஆனால் அதை குறித்து அறிகிறதுக்கு, அதை தான் சத்தியத்தை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக பாவம் செஞ்சால் என்னப்பா அர்த்தம்? நீங்கள்லாம் சபைக்கு கூடி வர்றது, நீங்கள் கூடி நன்மை செய்வதற்கு, சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு, திரும்ப திரும்ப பாவத்தை குறித்த செய்திகளே கேட்பதற்கு கிடையாது. அதை விட்டு விலகி ஓடுங்க. ஆனால் நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு யுத்தம் இருக்கிறது.
யுத்தம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு வந்த முதல் மிஷினரி. இது நமக்கு எல்லாரும் தெரியும். அவருக்கே எத்தனையோ மனிதர்கள் தான் கூட இருந்து உதவி செஞ்சாங்க. அவருக்கு ஒவ்வொரு டைமையும் அந்த உபவாசம் இருந்துட்டு வரும்போது தேவதூதர்கள் பணிவிடை செய்வாங்க. ஏன்னா அவர் ஊழியத்துக்குள்ளே அப்போ தான் வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே அவரோடு கூட இருந்தவர்கள் மாம்சத்தினாலும் ஆஸ்திகளாலும் ஊழியம் செஞ்சாங்க. அப்போ ஃபஸ்ட்டு மிஷினரியுடைய எக்ஸாம்பிள் எப்படி இருக்குங்க? அவர் நினச்சிருந்தா ஒவ்வொரு உதவிக்கும் பரலோகத்திலிருந்தே எல்லாத்தையும் நாடி இருக்கலாம். அதுக்கு தாங்க சபை உருவாக்கப்பட்டது. ஒன்று நம்ம பக்தி விருத்தி, அதான் எபேசியரில் 4ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் அந்த இடத்துலலாம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி விருத்திக்காகவும் சுவிசேஷ வேலைக்காகவும். அப்போ பவுலுடைய அந்த நன்றி சொல்லுகிற அந்த காரியத்தை வச்சே நம்ம பார்க்கும்போது எப்படி அந்த சபைகள் அதை வாசிக்கும் போதே இப்படி ஒரு சபையை கூட நான் பார்க்க முடியலையே ஆண்டவரே. அப்போ இந்த ஒரு சபை உருவாக்குவதற்கு தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், அந்த ஊழிய காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய அந்த தரிசனத்தை நிறைவேற்ற நம்ம என்ன பண்ணணும், நம்ம முயற்சிக்கணும். ஆண்டவருக்கே அநேக மனிதர்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகள் அவரோடு கூட இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாமே அர்ப்பணித்து என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே உமக்காக நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் செயல்பட கிருபை செய்யுங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சபைகளில் நம்ம இந்த மாதிரியான காரியத்தில் நம்முடைய வாலிப சமுதாயத்துக்கு இதை சொல்லணும். சபைகள் சொல்லுவோம், நாங்கள் அநேக காரியங்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த குணசாலியான புத்தகம் பிரிண்ட் பண்ணி அநேக இடங்களில் கொடுத்துருக்குறோம். அந்த காரியங்கள்லாம் அவங்க பார்த்துட்டு கூட அதை அவங்க பெருசாக எடுக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எஸ்ரா சொன்னார், மக்களுக்கு குத்தப்பட்டார்கள் மனம் திரும்ப. அதே போல தான் சபைகள் ஏற்படுத்தப்பட்டது. புதிய ஏற்பாடினுடைய முழு அத்தியாயம் பை அத்தியாயமாக பார்த்தோம்னா சொல்லப்பட்டது எல்லாம் சுவிசேஷம். கலாத்திய சபை எப்படி ஒரு மிஷினரியோடு சேர்ந்து ஊழியம் பண்ணுச்சு, எபேசு சபை எப்படி ஒரு மிஷினரியோடு சேர்ந்து ஊழியம் பண்ணுச்சு, பிலிப்பி சபை எப்படி ஒரு மிஷினரியோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சு. அதுக்கு தான் 13 புக்கையும் ஆவியானவர் பவுலை எழுத வச்சார். 4 சுவிசேஷ வாக்கியத்தை சொல்லிவிட்டு மீதி எல்லாமே சபை எப்படி மிஷினரியோடு சேர்ந்து ஊழியம் பண்ணிச்சு. வேறு ஏதாவது சொல்லியிருக்கா புதிய ஏற்பாட்டில்? பேதுருவும் அதைத்தான் எழுதுறாரு, யாக்கோவும் அதைத்தான் எழுதுறாரு. அப்படி சொல்லும் போதே அவங்க பக்தி விருத்தியும் உண்டாக்குறாங்க. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிற நாம பரிசுத்தமாக வாழணும்னு சொல்கிறாங்க. அப்போ அது பேஸ். அதுக்கு மேலே யுத்தம் செய்ய வேண்டும். அப்போ சபை எப்படியாவது இதை கொண்டு அந்த சொல்லப்பட்டபடி ரோமர் கொரிந்தியர் அதெல்லாம் சொல்லும் போதே நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சுல. நம்ம சபையிலையும் ஒரு மிஷினரி அவருடைய காரியத்தை பகிர்ந்து கொண்டு நம்ம அதுக்காக ஜெபிச்சு அதை சக்ஸஸ் ஆக்கி அதை கொண்டாடி அப்படி இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளத்தில் நம்ம ஊழியம் செய்ய போகாட்டா கூட அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கேட்கும்போது நமக்கு பெரிய சந்தோஷம் வரும். அப்போ ஒரு சபை மாறும் வரைக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். ஆனால் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டிபெண்ட். சரி, ஒரு கொஸ்டின் உண்டு, ஏன் ஆர்கனைசேஷன் இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன ஆர்கனைசேஷன்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ஆர்மி அப்படின்னு இந்தியாவுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டு, பண உதவி, சாப்பாடு இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. ஆர்மியே போய் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த செக்யூரிட்டி இதில் கோட்டை விட்டுருவாங்க, செய்யவும் முடியாது. இதைத்தான் இன்றைக்கி ஆர்கனைசேஷன் பிளெஸிங் வித் மிஷன், எஃப்எம்பிபி, ஐஇஎம், ஐஎம்எஸ் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அவங்க என்னன்னு செய்கிறாங்கன்னா தங்களுக்கு தாங்களே கலெக்ஷனையும் பண்ணி மிஷினரிகளை ஆயத்த கூட்டம் நடத்தி அனுப்பி பாருங்கள். ஒரு ஆர்மியே போய் நாடு ஃபுல்லாக ப்ராட்காஸ்ட் பண்ணி ஆர்மியில் சேருங்க, கப்பல் படையில் சேருங்க, விமானப்படையில் சேருங்கன்னு சொல்லி அவங்களே பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்களே எக்யூப்மெண்ட் வாங்கி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ ஆர்மியினுடைய செயல்பாடு எப்படி கம்மியாக இருக்கும். இதை சபை செய்தால் இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். மிஷினரி ஸ்தாபனங்கள் அவங்களுடைய ஊழியத்தை எளிதாக செஞ்சுட்டு போவாங்க, சுவிசேஷம் போகிறோம். ஏன்னா ரொம்ப சவால் இருக்குது. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம அநேகர் இதில் அநேக ஊழியங்களோடு சேர்ந்து ஊழியம் நம்ம பிள்ளைங்களை விட்டுறவே கூடாது. எப்பா சபை செய்யலை, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் இதை செய்யணும். ஒரு மிஷினரி இயக்கத்தோடு சேர்ந்து செய்யணும், ஒரு மிஷினரியை ஃபாலோ பண்ணணும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு வாங்கிக்கணும். நீங்கள் போகிற சபைகளில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். பரிசுத்தத்தையும் பக்தியும் கொடுப்பது மாத்திரமல்ல, நம்ம இந்த இன்ஃபர்மேஷனையும்
நம்ம கொடுத்துருக்கோமான்னு ஒரு தடவை யோசிப்போம். அவங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லுவோம். எப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சபைகள் சொல்ல வேண்டிய சபைகள் இன்றைக்கு அதை சொல்லாதபடிக்கு இப்படி இருக்கிறாங்க. ஆனால் முழு புதிய ஏற்பாடை நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி இது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி குடும்ப ஜெபத்தில் நம்ம அந்த பாரத்தை தெரிவித்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். மாற்றங்கள் நிச்சயம் வரும். குறைந்தபட்சம் ஒரு சபை ஒரு பவுலை போல் ஒரு மிஷினரியை உள்ளே எடுத்து பண்ணாங்கன்னா இந்தியாவில் மிஷினரிகளுக்கு பஞ்சமே இருக்காது. யோசித்து பாருங்கள். சென்னையில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள 50,000 சபைகள், கர்நாடகா, ஆந்திரா 1,00,000 சபைகள் இருக்குது கிட்டத்தட்ட. இவங்க எல்லோரும் ஒரே ஒரு மிஷினரியை பின்னாடி இருந்து பாதுகாத்து இந்த வாட்ஸ்அப் காலத்தில் ஃபோன் பண்ணி எப்படி டெய்லி போகுதுன்னு கூட கேட்க முடியும். கேட்டு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிலிப்பிய சபை விசாரித்தாங்க இல்லையா பவுல, அந்த மாதிரி விசாரிக்கும் போது அவங்களுக்கு வர்ற அந்த உத்வேகம், அந்த வேகம்ங்கிறது அது ஜெட்டை விட பயங்கரமானது. இதை தவறுதலாக பிசாசு தான் தவறி குழப்பி சபை வேறு மிஷினரி வேறு என்று சொல்லி பிரித்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்? புதிய ஏற்பாட்டு முழுவதுமே சுவிசேஷத்துக்காக எழுதப்பட்டது தான். அது ஒவ்வொரு சபைகளும் எப்படி மிஷினரியாகிய பவுலோடும் மிஷினரியாகிய பேதுருவோடும் சேர்ந்து ஊழியம் செஞ்சிச்சு அப்படிங்கிறது தான். வெளிப்படுத்துதலும் அதே தான். இந்த சுவிசேஷத்தின் முடிவு என்னவாக இருக்கும் என்பது தான் வெளிப்படுத்துதலுமே. அப்போ இனிமேல் நம்ம புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும்போது அதை வாசிக்கும் போதெல்லாம் நமக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் நமக்கு வரணும் அப்படிங்கிறத காரியத்தை நம்ம மனசில் வச்சு தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இனிமேல் நீங்கள் ஒரு புதிய ஏற்பாட்டை ஒரு தடவை இன்னொரு தடவை வாசிக்கும்போது இந்த ஆங்கிளில் வாசித்து பாருங்கள். அவர் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்கிறாருன்னு பாருங்கள். அப்போ எந்த வகையில் சபைகள் அவருக்கு உதவியாக இருந்திருக்குன்னு கற்றுப்போம். ஆண்டவருடைய வாழ்க்கை சரித்திரத்துலேருந்து நம்ம கற்றுப்போம். பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து குறைந்தபட்சம் ஒரு சபைக்கு ஒரு மிஷினரி வேண்டும் என்று ஜெபிங்க, முயற்சி எடுங்க. உங்களுக்கு தெரிந்த சபைகளில் சொல்லுங்கப்பா, ஒரு மிஷினரியோடு இணைந்து ஊழியம் செய்யுங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர்கிட்ட நம்ம சொன்னால் போதும். அதன் மூலமாய் வருகிற அந்த எல்லா பாக்கியமும் நம்முடைய கணக்கில் தான் ஆண்டவர் வைப்பார். அது நமக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.